நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு கீழ்ப்படிதலை குறித்து வேதத்துல நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். வேதமே எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருவருடைய கீழ்ப்படியாதனாலதான் வேதம் தொடங்குது. அதே ஒருவருடைய கீழ்ப்படிதனாலதான் வேதம் நிறைவேறுகிறதுன்றது நம்ம பாக்குறோம். அதாவது ஒரு ஆதாமோட கீழ்ப்படியாமையினாலதான் மரணம் நேருகிறது. இதே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கீழ்ப்படிதனாலதான் நமக்கு நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம்ன்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கீழ்ப்படிதல் எப்படி என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். வேதத்துல கீழ்ப்படிதனால என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்குது, கீழ்ப்படியாம போறதுனால அவங்களுக்கு என்ன வந்தது, என்ன சாபமா மாறுச்சு அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். கர்த்தர் சொல்றாரு, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன். நீ எனக்கு கீழ்ப்படிந்திரானா உனக்கு ஆசீர்வாதம், அதே நீ கீழ்ப்படியாம போனா இந்த புஸ்தகத்துல இருக்கிற வாதையெல்லாம் உனக்கு வரும்னு சொல்றாரு. இன்னைக்கு ஆதாமுடைய ஒருவருடைய கீழ்ப்படியாமையினால்தான் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா மரணம் நேரிட்டது இல்லையா? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் சொல்றார். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொல்லி கட்டளை எடுக்கிறார் இல்லையா? அப்போ ஆதாம் என் உடன்படிக்கையை மீறினான்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு, இதை செய்யக்கூடாதுன்னு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இதோ அடியன் கேட்கிறேன்னு தான் சொல்லணும் இல்லையா? ஆனா ஏவாள் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறதுன்னு கண்டு முதல்ல அதை பார்த்து அதை இச்சிக்கிறாங்க இல்லையா? அப்புறம் அவ என்ன பண்றாங்க, அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் சொல்லியது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிட்டத மீறி உன் மனைவி சொல் பேச்சு கேட்டு நான் உனக்கு விளக்கின விருட்சத்தை நீ புசித்ததுனால நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய்ன. இன்னைக்கு மரணம் நேரிட்டது காரணமே ஆதாம் என்ற ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலதான். இன்னைக்கு அந்த இழந்து போன நித்திய ஜீவனை இழந்து போன நமக்கு தரித்திர ஆகிய நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக தான் நம்முடைய கர்த்தர் மனுஷனா இறங்கி வந்து நித்திய ஜீவனை நமக்கு உண்டாக்கினார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனாலதான், அவர் கீழ்ப்படிந்ததுனாலதான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாச்சு. அதை தான் நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17-19 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமென். ஆமென். ஒருவனுடைய மீறுதனாலே, ஆதாமுடைய ஒருவனுடைய மீறுதனால மரணம் என்ன பண்ணுச்சு, எல்லாருக்கும் வந்ததுன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ அதே போல இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நித்திய ஜீவனை அடைந்து கொள்வது அதிக நிச்சயம் இல்லையா? ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, அதனாலதான் இது பாவ சரீரம் சொல்லி நம்ம சரீரத்தை பத்தி எழுதியிருக்கு. ஒருவனுடைய கீழ்ப்படினாலே அநேகர் நீதிமானாக்கப்படுவாங்க. அப்போ ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சு இயேசு கிறிஸ்து என்னும் தேவன் நமக்காக மனிதனாக பிறந்து அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார்னு சொல்லி எழுதியிருக்கு. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப இயேசு கிறிஸ்துவாலதான் நித்திய ஜீவன் உண்டாகுதுன்றதை நம்ம பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனால் உண்டானது நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவனும் ஆவிக்குரிய சரீரமும் யாரால கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறதுனால தான் கிடைக்கிறதுன்றதை நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். ஆமென். ஆமென். அவர் குமாரனாய் இருந்த போது, அதாவது மாம்சத்தில் அவர் வெளிப்பட்ட போது கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ண ஆனார் பின்பு, அவர் மரித்து உயிரோடு எழுந்தபோது
தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமானார். இன்னைக்கு என்றென்றைக்கும் சிங்காசனத்துல தேவனாவும் அதே சிங்காசனத்துல ஆசாரியனாவும் வீற்றிருக்கிறார் என்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வேதம் ஒருவருடைய கீழ்ப்படியாமையில ஆரம்பிச்சு ஒருவருடைய கீழ்ப்படியறதுனாலே முடிவுறுகிறதுன்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேரு தேவனுடைய வசனங்களுக்கு தன்னை தாழ்த்தி கீழ்ப்படுகிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ, அவங்க அத்தனை பேருக்கும் நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதிருக்கு. இன்னைக்கு வேதத்துல எல்லாம் யார் யாரு வசனங்களை கீழ்ப்படிந்தாங்க, அதனால அவங்களுக்கு என்ன நடந்தது, கீழ்ப்படியாமையினால அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத சில வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். மோசேயை பார்க்கலாம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 7-11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே, கேளுங்கள். உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமே என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. ஆமென். ஆமென். கர்த்தர் வனாந்தரத்துல என்ன பண்றாரு, மோசே கிட்ட சொல்றாரு, நீ உன் கோலை எடுத்துக்கொண்டு உன் சகோதரனாகிய ஆரோனையும் சபையாரையும் கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீ போய் என்ன பண்ண சொன்னாரு, கண்மலை கிட்ட பேசு. அப்பொழுது அந்த கண்மலை என்ன பண்ணும், தன் தண்ணீரை கொடுக்கும். சபையில இருக்கிற ஜனங்களுக்கும் மிருகங்களுக்கும் அதை நீ குடிக்க கூடுன்னு சொல்றாரு. ஆனா இங்க என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, மோசேவை கர்த்தர் தேர்ந்தெடுத்தது காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, மோசே மிகவும் சாந்த குணம் உள்ளவர்னு எழுதியிருக்கு. பூமியில மோசே போல ஒரு சாந்த குணம் ஒருவரும் இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட சாந்த குணம் உள்ள மோசையவே இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, எரிச்சல் மூட்டுறாங்க. கர்த்தருக்கு நல்லாவே தெரியும் இந்த ஜனங்க நம்மள எரிச்சல் மூட்டுவாங்க. அப்போ சாந்த குணம் மூலமா இருக்கிற இந்த மோசே அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்ன்றதுக்காகத்தான் கர்த்தர் மோசேவை தேர்ந்தெடுத்தார். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம மோசே என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, தன் கையை ஓங்கி கையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். கலகக்காரரே, உங்களுக்கு நான் தண்ணீர் புறப்பட பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவங்க மேல இருக்கிற கோவத்தை என்ன பண்ணிட்டாரு, கண்மலை மேல காட்டுனதுனால என்ன நடந்தது தெரியுமா, மோசேவால கானான் தேசத்துக்கு போக முடியாம போச்சு. வாசிக்கலாம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 23-24 வரைக்கும் வாசிக்கலாம். ஏதோம் தேசத்தின் எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனை நோக்கி, ஆரோன் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான். மேரியாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. ஆமென். ஆமென். மோரிபாவின் தண்ணீர் பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடினால், நீ இஸ்ரவேல் தேசத்துக்கு நான் கொடுக்குற அந்த புத்திரருக்கு நான் கொடுக்குற தேசத்துல நீ என்ன பண்ண மாட்டேன், நீ பிரவேசிப்பது இல்லைன்ற. அதுக்கப்புறம் நீங்க வேதத்தை ஆராய்ஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் பல முறை கர்த்தர்கிட்ட கெஞ்சி கேட்டோம், கர்த்தர் அதுக்கு மன்னிக்கவே இல்லை. அந்த விஷயத்துக்கு மோசே மட்டும் கிடையாது, இஸ்ரவேல் புத்திரவங்க என்ன பண்ணாங்க, வனாந்தரங்கள்ல கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம விக்கிராராதனை பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒருவரும் என்ன பண்ணல, இஸ்ரவேல் தேசத்துக்கு போல அந்த வனாந்தரத்திலே கர்த்தர் அவங்களை கொன்று போட்டாருன்னு எழுதிருக்கு. வாசிக்கலாம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்திலே நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டு இருந்தார். ஆமீன். ஆமீன். இப்போ கர்த்தருடைய காரியம் சின்ன காரியம்னாலும் சரி, பெரிய காரணம் சரி, கொலை செய்யாதுன்னு சொன்ன கர்த்தர் தான் பொய் சொல்ல கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் நான் கொலை செய்யல, நான் பொய் தான் செஞ்சேன், அதனால ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு வரான்னு கேட்டா கிடையாது. அவர் பாரபட்சம் பார்க்கிறவர் கிடையாது. அவருடைய கட்டளைகள் எல்லாமே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குதுன்றத நம்ம பார்க்கிறோம். இந்த கண்மலை கிட்ட போய் பேச சொன்னாரு, அந்த கண்மலையை அடிச்சிட்டாரு. அதுக்கே மோசேவே கானான் தேசத்துக்கு கொண்டு போல.
அப்போ இன்னைக்கு நீங்க தான் தேவனுடைய ஆலயம் எழுதி இருக்குது. இல்ல நான் ஆலயம் கட்டுவேன், மனுஷனை பார்த்து போதகர்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி எழுதி இருக்குது. கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகரா இருக்கிறாருன்னு சொல்லி எழுதி இருக்கு. இல்ல நான் மனுஷனை பாஸ்டர் தான் சொல்லுவேன், ஃபாதர்னு சொல்லுவேன், ரெவரண்ட் சொல்லுவேன். ரெவரண்ட்னா என்ன தெரியுமா? பயபக்திக்குரியவர்னு அர்த்தம். மனுஷனுக்கு அந்த தகுதி இருக்கா? சிந்திச்சு பாருங்க. ஆண்டவருடைய எல்லா கட்டளைகளுக்கும் இவங்க என்ன பண்றாங்க? மாறுபாடான உபதேசங்களை போதிச்சு வராங்க. சொந்த ஜனத்தை தப்ப விடாத கர்த்தர் உங்களையும் என்னையும் தப்ப விட மாட்டார். அப்போ ஆண்டவருடைய காரியங்கள்ல சின்ன காரியமானாலும் இதோ அடியன் செய்யறேன்னு சொல்லணும், இதோ அடியன் கேட்கிறேன் செய்யறப்பான்னு சொல்லணும். நம்ம கீழ்ப்படிதல யாருக்கிட்ட கத்துக்கலான்னு பாத்தீங்கன்னா அபிரகாம் கிட்ட தான் நம்ம கீழ்ப்படிதல கத்துக்க முடியும். அபிரகாம் குறித்து ஆராய்ந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆமென். ஆமென். கர்த்தர் என்ன பண்றாரு? அபிரகாமை பார்த்து உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்றாரு. அவன் எப்படி போனான்னு தெரியுமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆமென். ஆமென். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி கர்த்தர் அழைக்கப்பட்ட போது அவன் எப்படி போனார்னு எழுதிருக்கு? கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்போ விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்துன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ ஆண்டவருடைய வசனங்கள் எல்லா வசனத்துக்கும் நம்மள கீழ்ப்படியணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்க. இதெல்லாம் தானா உங்களுக்கு கொடுக்கப்படணும். முதலாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடிட்டு போனோம். அப்ப நமக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. அது மட்டும் கிடையாது, கர்த்தர் சொல்றாரு, எனக்கும் உனக்கும் உன் பின்வரும் உன் சன்னதிக்கும் நடுவாக என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கலாம். உங்கள் நுனித்தோன்களில் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்போ உங்களுக்குள் பிறக்கிற சகல ஆண் பிள்ளைகளுக்கு நீ என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு? அபிரகாம் கிட்ட சொல்றாரு. சொன்ன அந்த நாள்ல தான் என்ன பண்ணாரு? அவர் கீழ்ப்படிந்தார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். ஆமீன். அப்போ ஒரே நாளில் நீங்க படிச்சீங்கன்னா அந்நாளிலேன்னு போட்டிருக்கோம். அந்நாள்ல தான் என்ன பண்ணாங்க? அவங்க ஒரே நாள்ல அந்த நாள்ல தான் என்ன பண்ணாங்க? அபிரகாமும் அவன் குமாரனும் என்ன பண்ணாங்க? விருத்த சேதனம் பண்ணாங்க. ஆண்டவர் சொன்ன அந்த நாள்லயே அவங்க என்ன பண்ணாங்க? உடன்படிக்கை செஞ்சாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல உன்னோட பையனை எனக்கு பலி கொடுன்னு கர்த்தர் கேட்கிறாரு. அவர் தாமதம் பண்ணாம விடியற் காலையில எழுந்த ஒன்று கூட்டிட்டு போய் ஈசாக்கு பலி கொடுக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஆமென். ஆமென். கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார் இல்லையா? உன்னோட பையனை நீ எனக்கு பலி கொடுங்க. கர்த்தர் சொல்லியிருக்காரு, உன்னோட சந்நிதியில இருந்து கடற்கரை மணலட்சத்தினையா பிள்ளைகள் பிறப்பாங்கன்னு சொல்லி ஈசாக்கு கொடுத்து வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அவர் ஈசாக்கு மரித்தாலும் அவரை உயிரோடு எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று முழு விசுவாசத்தோடு அதிகாலையில் ஆபிரகாம் எழுந்து போனார்னு எழுதியிருக்குது. அவங்க மனைவி கூட சொல்லல. எங்க சாராளுக்கு சொன்னா இதை தடுத்துருவாங்களே, ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி அது செய்யாதபடி அவங்க இடையூறா இருப்பாங்கன்னு சொல்லி ஈசாக்குக்கும் அதை அறிவிக்காம, வேலைக்காரங்களுக்கும் யாருக்கும் அறிவிக்காம கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றணும் அந்த ஒரே எண்ணத்தோட அதிகாலையில அவர் என்ன பண்ணிருக்காரு? இதெல்லாம் ரெடி பண்ணி கூட்டு போயிடாரு. அப்பனா என்ன அர்த்தம்? அவர் இரவெல்லாம் தூங்கி இருக்க மாட்டாரு. எப்போ விடிய காலம் வரும் இதை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி விசுவாசத்தோட புறப்பட்டாருன்னு சொல்லி இருக்கு. அதனாலதான் ஆபிரகாம விசுவாசத்தின் தந்தை சொல்லி நம்ம அழைக்கிறோம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால், கர்த்தர் சொல்றாரு அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்நிதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிக்கலாம்.
என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். ஆமென். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால்தான் இந்த ஆசீர்வாதம். இதே ஆதாம் கீழ்ப்படிந்திருந்தார்னா இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே இதே ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைத்திருக்கு. அதனாலதான் கர்த்தர் பாத்தீங்கன்னா அவர் ஆதாமுக்கு கை கொடுத்தன்னு சொல்லல, அவர் தேவதூதர்களுக்கு கை கொடாமல் ஆபிரகாமோட சந்நிதிக்கு கை கொடுத்தாருன்னு சொல்லி எழுதிருக்கு. ஏன்னா ஆபிரகாமோட சந்நிதி யாருன்னு பாத்தீங்கன்னா, எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைங்க. தேவனுடைய பிள்ளைகள்னா நீங்க ஆபிரகாமோட சந்நிதி. அப்ப ஆபிரகாமோட சந்நிதினா ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கோமோ, என்ன ஆசீர்வாதம் கொடுத்திருக்கோமோ, அதுவும் உங்களுக்குள்ள ஆமென் என்றும் கிறிஸ்துவ மூலமாய் நமக்கு நிறைவேறுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். சரி, யாக்கோப்போட கீழ்ப்படிதலை பார்க்கலாம். யாக்கோப்பு எப்படி அவருடைய தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்தார்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 6-9 வசனங்கள் வாசிக்கலாம். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும், அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமார்த்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும், யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும், கானானியருடைய குமார்த்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும், ஏசா இஸ்மவேலிடத்திற்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகளாத்தையும் விவாகம் பண்ணினான். ஆமீன். பாருங்க, ஈசாக்கு 2 பசங்க, ஒருத்தர் யாக்கோப்பு, ஒன்னு ஏசான்றத பாக்குறோம். யாக்கோப்பு கீழ்ப்படிந்ததுனால்தான் இவ்வளவு ஆசீர்வாதம். ஏசா கீழ்ப்படியாம இருந்ததுனாலதான் அவனுக்கு சாபமா மாறிச்சு. கர்த்தர் தாயின் வயிற்றிலேயே ஒருத்தரை வெறுக்கிறாரு, ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறாரு. நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோப்பை சிநேகித்தேன்னா அவர் முன்னறிந்திருக்கிறாரு, இவன் கீழ்ப்படிய மாட்டான், யாக்கோப்பு கீழ்ப்படிவான் அப்படின்றத அவர் முன்னறிந்ததுனால்தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஒருத்தர் சபிக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். நீ போய் கானானிய ஸ்திரீய பெண் கொல்ல கூடாதுன்னு யாக்கோப்புக்கு சொன்னதும், யாக்கோப்பு என்ன பண்றாரு? கீழ்ப்படிந்து தாய் என்ன சொன்னாங்களோ அந்த ஊருக்கு போய் அவங்களோட ஜாதியில அந்த பெண்ணை கல்யாணம் பண்றதுக்கு போனாரு. அதே ஏசா என்ன பண்றாரு? இந்த மாதிரி அவங்க அம்மா சொன்னதுனால இப்படி யாக்கோப்பு போயிருக்கான்றத கேள்விப்பட்டு அவங்கள கோபம் மூட்டணுன்றதுக்காக இன்னும் போய் கானானிய குமாரத்திகளை தன் தகப்பனாகிய ஈசாக்கு பார்வைக்கு ஆகாதவர்கள் என்று ஏசா அறிந்ததுனால ஏசா என்ன பண்றான்? இஸ்மவேல் இடத்துல போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் இன்னொரு சகோதரியையும் என்ன பண்றாங்க? விவாகம் பண்ணி அவங்களுக்கு தாய் தந்தைக்கு எரிச்சலை உண்டாக்குகிறான்றதை நம்ம பார்க்கிறோம். இதனால என்ன நடக்குதுன்னு பாருங்க. யாக்கோபுவை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறான்றதை பார்க்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13-15 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் என்ன மாதிரி ஆசீர்வாதம் கொடுக்கிறார் பாருங்க. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் மாயிருக்கிற கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்நிதிக்கும் தருவேன். உன் சந்நிதி பூமியின் தூளை போல மேற்கிலும் கிழக்கிலும் பரவுவாங்க. உனக்குள் உன் சந்நிதிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கப்படும். நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவது இல்லைன்னு சொல்றேன். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனம்ன்றதுக்கு காரணமே யாரு? அந்த யாக்கோப்போட பேர் தான் இஸ்ரவேல்னு சொல்லி எழுதிது. அப்போ எந்த அளவுக்கு தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாருன்றதை பார்க்க. இப்போ ராகாப்ன்ற ஒரு வேசியை பத்தி நம்ம பைபிள்ல படிச்சிருப்போம் இல்லையா? அவங்க பாத்தீங்கன்னா நூனின் குமாரனாகிய யோசுவா சித்திமில் இருந்து வேவுக்காரரை 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி எரிகோக்கு அனுப்புறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ராகாப் என்னும் பேர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசி அங்க தங்குறாங்க. அப்போ அவங்கள பிடிக்கிறதுக்கு அந்த எரிகோ பட்டணத்திலிருந்து வரும்போது அவங்க என்ன பண்றாங்க? அந்த 2 பேரையும் தன்னோட வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சு, இங்க வந்தது உண்மைதான், ஆனா இப்போ அவங்க இல்ல, அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பாதுகாத்தாங்க.
இதை குறித்து வேதம் என்ன சொல்றதுங்கிறத ஆராய்ந்து பார்க்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். ஆமென். ஆமென். பழைய ஏற்பாட்டுல எழுதிருந்த புதிய ஏற்பாட்டுல பவுல் எப்படி எழுதுறாரு பாருங்க. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கடிந்து கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாது இருந்தார். அப்போ கீழ்ப்படியாதவங்க அவங்க இருக்கிறாங்க. விசுவாசத்தினால என்ன சொல்றாங்க, இவங்க இஸ்ரவேல் ஜனங்க இந்த யுத்தத்துல ஜெயிப்பாங்க, அவங்க திரும்பவும் இந்த இடத்த பிடிப்பாங்கன்ற விசுவாசத்தோட கீழ்ப்படியாதவங்களுடைய சோதம் போகாம என்ன பண்ணாங்க, அவங்க விசுவாசத்தினால அவங்க நற்சாட்சி பெற்றாங்க. இன்னொரு வசனம் யாக்கோப்பு எழுதுறாரு அவங்கள பத்தி. யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 24 25 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியை அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். ஆமீன். ஆமீன். போன வசனம் பார்த்தோம், அவங்க விசுவாசத்தினாலே என்ன பண்ணாங்க, அவங்க சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு அந்த வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாத இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த வசனம் என்ன சொல்லுது, விசுவாசத்தின் மாத்திரம் கிடையாது கிரியினாலையும் நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்ற வேசி என்ன பண்ணாங்க, 2 வேவுக்காரர் வரும்போது வேறு வழியா அவங்களை அனுப்பிவிட்டு கிரியினால் அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டாங்க. அப்போ அவங்க கிரியினாலும் என்ன பண்ணாங்க, நீதிமான் ஆக்கப்பட்டாங்கன்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த கீழ்ப்படிதல் அவங்ககிட்ட இருக்குது இல்லையா. சரி, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதலமான ஆசீர்வாதம் சொல்லி எழுது. இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றலானா உங்களுக்கு சாபம் வரும். இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறேன், 1ஆம் தேதி ஆனா உங்களுக்கு வாக்குத்தத்த கார்டு கொடுக்குறேன், ஜனவரி 1ஆம் தேதி ஆனா வாக்குத்தத்தம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. வேதம் சொல்லுது, நீங்க எந்த ஆசீர்வாதத்தை வேணா ஆராய்ந்து பாருங்க, இதை செஞ்சீங்கன்னா இது கிடைக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட தான் ஆசீர்வாதம் இருக்கும். உன் தாய் தந்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சின்னா உனக்கு ஆயுசு நாட்களை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லுவாரு. அப்போ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நம்ம என்ன பண்றாரு, நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். கர்த்தர் யாரையும் சபிக்கிறவர் கிடையாது, அவர் ஆசீர்வதிக்கிறவர். நீ ஆசீர்வாதம் அவர் கர்த்தருடைய வசனத்துக்கு இதோ அடியை கேட்கிறேன்னு சொல்லி நீ கீழ்ப்படிஞ்சினானா அது சின்ன காரியமானாலும் சரி பெரிய காரியமானாலும் உடனே கீழ்ப்படினும். அபிரகாம் அந்நாளிலே நான் என்ன பண்ணான், விருத்த சேதனம் பண்ணப்பட்டான்னு சொல்லி எழுதி. அப்போ உடனே நம்ம கீழ்ப்படுகிற அந்த உடனடி கீழ்ப்படிதலை தான் கர்த்தரை எதிர்பார்க்கிறார். நீங்கள் தாமதம் பண்ணுவீர்களானா அந்த ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து போவீங்க. பலியை பார்க்கலும் கீழ்ப்படியதிலே உத்தமம் சொல்லி வேதம் சொல்லுது. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். ஆமென். சாமுவேல் என்ன சொல்றாரு, சவுல பார்த்து சொல்றாரு, கர்த்தர் உன்னை அமலேக்கரை கொண்டுட்டு வர சொன்னாரு, நீ அதை செஞ்சியான்னு கேட்கும்போது, இல்ல அந்த ஆடுகளை நான் கொல்லாம அதுக்காக கொஞ்சம் வச்சிருக்கேன். ஏன் வச்சிருக்கேன்னு கேட்கும்போது, நான் கர்த்தருக்கு பலி கொடுத்ததுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பதான் சாமுவேல் சொல்றாரு, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் தானே உத்தமம். ஆண்டவர் சொன்னதை இதோ அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி நீ செஞ்சுதானே வந்திருக்கணும். அதை விட்டுட்டு நீ என்ன பண்ற, நான் ஆண்டவருக்கு பலி கொடுக்குறேன் அது கொடுக்குறேன். இன்னைக்கு அநேகர் அப்படிதான். இதை ஏன் நீங்க பண்றீங்க, ஆண்டவரோட வசனத்துல இப்படி இல்லையே, இல்ல நான் அதுக்காக பண்றேன் இதுக்காக பண்றேன். நீங்க 1000 காரணம் சொன்னாலும் சவுலுக்கு என்ன நடந்ததோ கீழ்ப்படியாமையினால அதே கீழ்ப்படியாத நமக்கும் அதே தான் நடக்கும். இதெல்லாம் வேதத்துல திஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்கு. ஒரு காரியத்தை பார்க்கலாம், ஒரு நிகழ்வை நம்ம வேதத்துல ஆராய்ந்து பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 35-36 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் தோழனை நோக்கி, நீ என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை பார்த்து, அடிக்க மாட்டேன் என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போனபடியால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போன உடனே ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான். அப்படியே இவன் அவனை விட்டு புறப்பட்ட உடனே ஒரு சிங்கம் இவனை கண்டு கொன்று போட்டது. ஆமென். ஆமென். ஒரு தீர்க்கதரிசி புத்திரன் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சொல்றாரு, நீ என்ன அடின்னு சொல்லி அவனோட தோழன் கிட்ட சொல்லும் போது நான் அடிக்க மாட்டேன்னு சொல்றான்.
அப்பொழுது அவன் அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனபடினால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போன உடனே ஒரு சிங்கம் உன்னை கொல்லுன்னு சொல்றாரு. அதே போல அந்த சிங்கம் அவனை கொன்று போடுகிறதுன்றதை நம்ம பாக்குறோம். கர்த்தர் சொன்னார்னா அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, அவர் என்ன சொன்னாலும் நம்ம செய்யணும். நம்ம மூளையை கொண்டு நம்ம சிந்திக்கலாம் கூடாது. கர்த்தரே நமக்கு ஞானமா இருக்கிறார். வாசிக்கலாம் எரேமியா 42 அதிகாரம் 6வது வசனம். அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். ஆமென். நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, அது எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும் சொல்றாங்க. அப்போ கர்த்தர் சொல்ற எந்த வசனமானாலும் சரி நம்ம என்ன பண்ணோம், எல்லா வசனத்துக்கும் நம்ம தாழ்த்தி இதோ அடியும் கேட்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லணும். தேவன் தமக்கு கீழ்ப்படினவர்கள் தான் பரிசுத்தாவியை தந்தருள்வார்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கலாம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவர்களுக்கு சாட்சியாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஆமென். ஆமென். அப்போ தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு தான் பரிசுத்த ஆவி. இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்துல தான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு வேதத்துல எழுதியிருக்கு. நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரங்களை பெறுவீங்க. அப்போ ஜீசஸ் நேமே ஞானஸ்தானம் எடுக்காதவங்க, இயேசுவை கர்த்தர்னு அறியாதவங்க, அவங்க போதிக்கிற வசனங்களும் ஆண்டவருடைய கட்டளைகளை கீழ்ப்படியாம இந்த ஆலயத்தை கட்டுறதும் மனுஷன் பாஸ்டர்னு சொல்றதும் தசமபாகம் காணிக்கை இந்த மாதிரி ஆண்டவர் எதெல்லாம் இடித்து போட்டாரோ திரும்ப எடுப்பித்து கட்டுற கீழ்ப்படியாதவர்களோட நம்மளும் எப்படி என்ன பண்ணக்கூடாது, சேதமாக கூடாது. எப்படி ராகாப் இந்த கீழ்ப்படியாதவங்களோட சேதமாகாம இருந்து விசுவாசத்தினாலே கிரியையினாலையும் நற்சாட்சி பெற்றாங்களோ அதே போல நம்மளும் இந்த மாதிரி கீழ்ப்படியாதவர்களை விட்டு விலகி இருக்கணும்னு சொல்லிதான் வேதவசனம் சொல்லுது. நம்ம ஒரு முற்காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்னு பாத்தீங்கன்னா, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நம்ம நடந்து கொண்டோம். நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம்னா மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினதை செஞ்சு சுபாவத்தினாலே எப்படி இருந்தோம்னா கோபாக்கினி பிள்ளைகளா இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நம்ம சத்துருக்களா இருக்கும் போதே கர்த்தர் மரணத்தை ருசி பார்த்து நம்ம மீது அன்பு கொண்டார். வாசிக்கலாம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14 16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிறோம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். ஆமென். முன்னே நீங்க நம்ம எப்படி இருந்தோம், உங்கள் அறியாமையை கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல். அப்போ நம்ம முன்னாடி அநியாயக்காரனா இருந்தோம், பிசாசோட பிள்ளைகளா இருந்தோம்னு சொல்லி எழுதியிருக்கு. விக்கிர ஆராதனை செஞ்சு கொண்டிருந்தோம். அவனுடைய செயல்கள் எல்லாவற்றிற்கும் அசுத்தத்துக்கு நம்மளோட கிரியைகளை நம்மளோட சரீரத்தையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒப்பு கொடுத்திருந்தோம். ஆனா இப்போ எப்படி இருக்கிறோம், நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா, அவர் பரிசுத்தரா இருக்கிறார். அதனால இனி அந்த முன்னாடி இருந்த இச்சைகளின்படி நீங்க இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து, அப்போ தேவ வசனம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். நம்முடைய வசனமே என்னை பரிசுத்தப்படுத்தும் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எல்லா நடவடிக்கைகளிலும் பரிசுத்தராய் இருங்க. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நீங்கள் சரிகிற இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களில் பாவம் ஆளாதிருப்பதாக சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நீங்கள் சரிகிற இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக, முன்னாடி நம்ம பாவத்துக்கு கீழ்ப்படித்து நம்ம சரீரங்களை ஒப்பு கொடுத்தோம், இனி நம்ம அப்படி ஒப்பு கொடுக்க கூடாது. இப்போ அதே சரீரத்தை கீழ்ப்படிதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். வாசிக்கலாம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 16 18 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். ஆமீன். ஆமீன். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் சரி, நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஏதுவானாலும் சரி,
எதற்கு நம்மளை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கு நம்ம அடிமையா இருக்கிறோம்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. முன்னே நம்ம என்ன பண்ணோம்? பாவம் செய்யறதுக்கு நம்மள அடிமையாக ஒப்பு கொடுத்தோம். இப்பொழுதோ உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட என்னன்னு சொல்லி எழுதிருக்கு வேதத்தை? உபதேச சட்டம். எப்படி இன்னைக்கு நம்ம உலக வழக்கத்தின்படி ஒரு சட்ட புஸ்தகத்துல, அந்த சட்ட புஸ்தகத்துல என்ன தீர்ப்பு எழுதிருக்கோ அதே மாதிரி தண்டிக்கப்படுகிறோமோ, அதே போல இந்த உபதேச சட்டத்திற்கு நம்ம மனப்பூர்வமாய் கீழ்ப்படியாமல் போனா நம்மளும் தண்டிக்கப்படும். இப்போ நம்ம மனப்பூர்வமாய் உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்துல இருந்து நீங்க விடுதலை ஆக்கப்பட்டு இப்ப எதுக்கு அடிமையா இருக்கிறீங்க? நீதிக்கு அடிமையா இருக்கிறீங்க. இதே இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா, நீங்கள் தேவனுக்கு அடிமையா இருக்கிறீங்கன்னு சொல்லி எழுது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமான்னு சொல்லி எழுது. ஏனென்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கு. அதனால்தான் மாம்சமும் ஆவியும் என்ன பண்ணுது? ஒன்றுக்கு ஒன்று விரோதமா இருக்கு. நீங்க எதற்கு உங்களை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்குறீங்களோ அதற்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க. மாம்சத்தின் செய்கையை ஆவியின் செய்கையால் அழித்தால் பிழைப்பீர்கள் சொல்லி எழுது. அப்ப நம்ம இருதயம் சொல்றதபடிலாம் நம்ம நடக்கக்கூடாது. நமக்கு தோன்றது எல்லாமே நம்ம செய்யக்கூடாது. வேதத்துல இப்படி செய்யலாமா? வேத வசனம் என்ன சொல்லுது? ஆவியானவர் இதுக்கு அனுமதி தராரா? இப்படின்றத நம்ம சோதித்தறிந்து நம்மை சோதித்தறிஞ்சுதான் காரியங்களை நடப்பிக்கணும். மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவங்க எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணோம்? கீழ்ப்படிந்திருக்கணும்னு சொல்லி வேதத்துல எழுதி வாசிக்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். ஆமென். ஆமென். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவருக்கு கீழ்ப்படிய கடவன் சொல்லி எழுதிருக்கு. ஏனெனில் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் கிடையாது. அப்போ இன்னைக்கு போலீஸா இருக்கட்டும், இல்ல ஒரு டிராபிக்கா இருக்கட்டும், இல்ல ஒரு முதலமைச்சரோட சட்டமா இருக்கட்டும், அது அரசாணைன்னு தான் சொல்லி வரும். இப்படி இந்த போஸ்டிங்லாம் அவங்களுக்கு பிரதமரா இருக்கட்டும், இதெல்லாம் யார் அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா தேவனால அன்றி ஒரு அதிகாரமும் கிடையாது. அப்போ கர்த்தர் தான் அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ அவங்களை திட்டுறதோ, அவங்களை தூஷிக்கிறதோ, இல்ல அவங்களுக்கு விரோதமா நம்ம பண்றதோ, இதெல்லாம் எப்படி இருக்குன்னா இந்த அதிகாரத்தை கொடுத்த கர்த்தரையே நம்ம எதிர்த்து நிற்கிறதா இருக்குதுன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். எப்படின்னா தேவனால் அன்றி ஒரு அதிகாரமும் கிடையாது. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவங்க தங்களுக்கு தாங்களே என்ன பண்றாங்களாம்? ஆக்கினையை வருவித்துக் கொள்வாங்க. அதனால எந்த சட்டமா இருந்தாலும் அதற்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். சரி, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13-15 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிறோம். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆனாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமேன். ஆமேன். நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிங்க. எதனால நம்ம கீழ்ப்படியோம்னா ஆண்டவருக்காக தான் நம்ம இதை கீழ்ப்படுகிறோம். மேலான அதிகாரமானாலும் ராஜானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரியானாலும் சரி, அதாவது பிசாசனால் அனுப்பப்பட்ட அதிகாரியானாலும் சரி, நீங்க கீழ்ப்படிங்க. நீங்க நன்மை செய்கிறதுனாலே புத்தீனமான மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்குது. அப்ப எந்த மனுஷனோட அதிகாரத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம்? கீழ்ப்படினோம். அவனுக்கு நன்மை செய்யறதுதான் அவனோட புத்தீனமான அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்குதுன்னு சொல்லி எழுதிருக்கு. வேலைக்காரர்களே எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருங்கன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஆமீன். வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிங்க. நம்ம வேலை ஸ்தலத்துல வேலை செய்யற எல்லா அதிகாரிக்கும் நம்ம கீழ்ப்படிந்திருக்கிறோமா? அவர்களை எதிர்த்து பேசுறோமா? சாந்த குணம் உள்ளவர்களும் மட்டும் கிடையாது, முரட்டாட்டம் உள்ளவர்களுக்கும் என்ன பண்ணோம்? கீழ்ப்படிந்தா ஆகணும்னு சொல்லி வேதம் சொல்லு. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல்
தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். ஆமென். ஆமென். வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்களுக்கு எஜமான்களா இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணுமா? எல்லா காரியங்களும் கீழ்ப்படிணுமா? நீங்கள் மனுஷனுக்கு பிரியமா இருக்க கீழ்ப்படியாம கர்த்தருக்கு பயப்படுறவங்களா இருந்து என்ன பண்ணுவோம்? கர்த்தர் நம்மை பார்க்கிறாரு சொல்லி கபடம் இல்ல இருதயத்தோட ஊழியம் செய்யணும். ஏன்னா கர்த்தர் நம்மளுடைய நினைவுகளை என்ன பண்ணுவாரு? நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்துவார்னு சொல்லி எழுதி. தீத்து 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல் உண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. ஆமேன். ஆமேன். தங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணுமா? எதிர்த்து பேசாமல், வேலை ஸ்தலத்துல என்ன பண்ணுமா? நம்மளோட மேலதிகாரிகள் கிட்ட எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளணுமா, திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல் உண்மையை காண்பிக்கிற சாட்சி உள்ளவராக நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப வேலை ஸ்தலத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? மேல இருக்கிற அதிகாரி எதிர்த்து பேசாம அவங்க சொல்ற எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கன்னு சொல்லி. அப்ப மனைவிக கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ஆமீன். ஆமீன். கர்த்தர் எதனால கர்த்தருக்கு கீழ்ப்படியது போல புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கன்னு சொல்றாருன்னா, உங்களில் யாராவது, அந்த மனைவியோட புருஷன் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தாங்கன்னா, பயபக்தியோடு நடக்கிற அவங்களோட கற்புள்ள நடக்கையை அவங்க பார்த்து, போதனையே இன்றினா யாரும் அவங்களுக்கு போதிக்க தேவையில்லை, வேத வசனத்தை விளக்கிலாம் சொல்லணும்னு தேவையில்லை, மனைவியின் நடக்கையினால என்ன பண்ணலாம்? ஆதாயப்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லி எழுது. அப்ப இன்னமும் நம்ம புருஷரை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியல அப்படின்னா நம்மளோட நடக்கையில தான் குறை இருக்கிறத தவிர வேத வசனம் ஒரு நாளும் பொய்யாய் போகாது என்பதை நம்ம விசுவாசி. மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள் சொல்லி எழுதிருக்கு. அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மாதிரிதான் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வேத வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. அதே போல பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சிறு வயசுல அவர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார் அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு இல்லையா? வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. ஆமென். ஆமென். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் சொல்லி எழுதிருக்கு. எதனால சொல்றாரு பாருங்க. எதுக்கு கீழ்ப்படி சொல்றாருன்னா, உனக்கு நன்மை உண்டாகிறதுக்கும் பூமியிலே உன் வாழ்நாள் என்ன பண்ணும்? நீடித்திருக்கிறதுக்கும். நீ தீர்காயுசா இருக்கணும்னா என்ன பண்ணும்? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்குது. நீ தாய் தந்தைக்கு கீழ்ப்படிச்சுன்னா உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவான்றாரு. இதேதான் எல்லா இடத்துலயும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட தான் இருக்கும். அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம். கீழ்ப்படியாம போனா இந்த புஸ்தகத்துல இருக்கிற ஸ்தாபங்கள்லாம் நம்ம தேடி வரும். அவர் ஆசீர்வாதத்தின் ஸ்தாபத்தை நமக்கு முன்பாக வைக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிக்கலாம். பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். ஆமேன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியங்களும் என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க, இது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்தறிந்து பாருங்கள் சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அப்போ ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதே கர்த்தருக்கு பிரியமானதுன்றதை நம்ம பார்க்கிறோம். பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் மூட்டாதீங்க. அதனாலதான் என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க கீழ்ப்படியாம போவாங்க. அவங்க எதுவா இருந்தாலும் வசனத்தின்படி கண்டிக்கணும்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. அதே போல மூப்பர்களுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்திருங்கன்னு சொல்லி எழுது. இளைஞர்களே, மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து என்ன பண்ணுங்க? மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார்னு சொல்லி எழுது. அப்போ மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்க. அதே போல சபையிலையும் என்ன பண்ணுங்க? ஒருவருக்கு ஒருவர் மனத்தாழ்மையா கீழ்ப்படிந்துங்க. ஏன்னா என்னிலும் அவங்க மேன்மை உள்ளவர்கள் என்று நீங்க நினைப்பீர்களானா என்ன பண்ணுவாங்க? ஒருவருக்கு ஒருவர் நீங்க கீழ்ப்படிந்திருப்பீங்க.
எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. ஆமீன். ஆமீன். உங்களை நடத்துகிறவர்கள், தேவனுடைய வசனத்தை கொண்டு உங்களை நடத்துற சகோதர சகோதரிகளுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உங்கள் ஆத்துமாக்களுக்காக அவங்க உத்தரவாதம் பண்றதுனால அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. அப்போ நீங்க அவங்க சந்தோஷத்தோட அதை செய்யும்படி என்ன பண்ணுங்க? நீங்க கீழ்ப்படிஞ்சிருங்க. கீழ்ப்படிந்து அடங்குங்கள் சொல்லி எழுதிருக்கு. அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு என்ன இருக்காது? பிரயோஜனமா இருக்காது. அப்போ மனப்பூர்வமாய் கர்த்தர் நிமித்தமாக, கர்த்தருடைய வசனத்து நிமித்தமாக கீழ்ப்படிங்க. அப்போ கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நான் கீழ்ப்படினும் போது எதிரில யாரு இருக்கிறான்னு தெரியாது, நமக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, இப்போ நிறைய விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்னு சொல்றோம், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கன்னு சொல்றோம், மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்னு சொல்றோம். சரி, ராஜாக்களுக்கும் எந்த அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படிந்திருங்கன்னு சொல்லி நம்ம நிறைய வசனம் நம்ம படிச்சோம். இப்போ இவங்க கர்த்தருடைய கட்டளையை அவமாய் சொல்றாங்க. விக்கிராராதனை பண்ணு அப்படின்னு இவங்க சொன்னவங்க கீழ்ப்படியணும்னு சொன்ன இந்த வசனத்துல சொன்னவங்க யாராவது சொன்னா நம்ம செய்யலாமா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 27 இருந்து 29 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ண கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா யார் அவங்களுக்கு கட்டளை எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியன். அப்ப பிரதான ஆசாரியனுக்கு எல்லா ஜனங்களும் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து இருக்கணும்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அப்போ நீங்கள் இந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உறுதியாக கட்டளையிடவில்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அப்போஸ்தலர் என்ன சொல்றாங்க பாருங்க. பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுலே எங்களுக்கு அவசியமா இருக்குது. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் விக்கிராராதனை பண்ணுங்க அப்படின்னு மனைவி புருஷனை பார்த்தாவது, புருஷன் மனைவியை பார்த்தாவது, இல்ல ஒரு அதிகாரியாவது, ஒரு ராஜாவாவது, ஒரு அரசாணையாவது, எதுவா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கர்த்தருடைய கட்டளைகளை மீறி நம்ம நடக்கக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய வசனத்துக்கும் உரியவைகளை தான் நம்ம கீழ்ப்படியணும். முதலாவது தேவனுடைய வசனத்துக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும். அப்புறமா தான் தேவனுடைய வசனம் தான் சொல்லுது அதிகாரிக்கு கீழ்ப்படிந்திருன்னு, தேவனுடைய வசனம் தான் சொல்லுது புருஷருக்கு கீழ்ப்படிந்திருன்னு, தேவனுடைய வசனம் தான் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கன்னு சொல்லுதே தவிர அது முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு தான் நம்ம முதலாவது கீழ்ப்படியணும். அந்த வார்த்தையை தவறி சொன்னா யாரா இருந்தாலும் நம்ம கீழ்ப்படியணும்னு அவசியம் கிடையாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பார்த்து அந்த ராஜா சொல்றாரு, இந்த விக்கிரத்தை நீ வணங்குன்னு. இதை குறித்து அவனுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் வணங்க மாட்டேன், உன்னை எரிகிற அக்னிக்கும் நீ சூளைக்கு நீ என்ன போட்டாலும் நான் அதை பதில் சொல்ல மாட்டேன். என்னை இதுல இருந்து விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறாரு. விடுவிக்காமல் போனாலும் உன்னுடைய கட்டளைகளை நான் நடக்க மாட்டேன். நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய வசனத்துக்கும் என்ன தேவையோ அதுக்கு தான் நான் கீழ்ப்படிவேன். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். கர்த்தர் எரிகிற அக்னிக்கும் ராஜாக்கும் அவங்களை விடுவித்து காத்தாருன்றதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய வசனத்துக்கு தான் நம்ம முதலாவது கீழ்ப்படியணும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு மனத்தாழ்மையா நம்ம கீழ்ப்படியணும். வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றி நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். ஆமேன். ஆமேன். சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவங்க, தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறவங்களுக்கு அதுக்கு விலையேற பெற்ற கல்லா இருக்குது. அது சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அது கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்றதை நம்ம பார்க்கணும். அதே கீழ்ப்படியாம போனவங்களுக்கு அது விழுவதற்கென கண்மலை ஆயிற்று அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த இயேசு கிறிஸ்துவோட வசனம் தான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இடருக்கான கண்மலை ஆயிடுச்சு. ஏன் அவர் ஜெபம் பண்ணாரு? அப்ப ஏன் அவர் பிதாவை என் ஆவியை ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்ன அந்த வசனம் தான் இன்னைக்கு என்ன பண்ணுது? அவங்களுக்கு இடர்லாம் இருக்கு. இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகரா இருக்கிறார், மனுஷனை பார்த்து போதகர் என்று சொல்லாதிருங்கன்னு சொல்லியிருக்குது. இன்னைக்கு அந்த வசனம் தான் இன்னைக்கு அவங்களுக்கு என்னது? இடர்ல உண்டாக்கி அந்த வசனத்தினால்தான் இன்னைக்கு இடறி போய் விழுந்து போறாங்க. அதை விசுவாசிச்சு கிறிஸ்து ஒருவர் தான் எனக்கு போதகரா இருக்கிறார், நான் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பீங்க, கர்த்தர் தந்த அபிஷேகம் உங்களுக்குள் இருப்பதால் அது சகலத்தையும் போதிக்கும்,
ஒருவன் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லி எழுதிருக்கு. நம்ம அப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா அப்படி சொல்லும் போது நம்ம தாழ்மையும் எனக்கு தெரியல எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கும் போது அவர் சொல்லிக் கொடுப்பார். இதுவும் மரித்தேன் சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவனா இருக்கிறார். அவங்க திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்து இடறுறாங்க. இதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறாங்கன்னா நரக ஆக்கினைக்கு பாத்திரரா இருக்கிறாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறாங்க, கிரியையினாலோ அவரை மறுதளிக்கிறவங்களா இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவ தெரியுமான்னு கேளுங்களேன், தெரியும்னு. ஜீசஸ் நேம்ல பேப்டிசம் எடுத்திருக்கீங்களா, எடுத்திருக்கேன்னு. ஆனா கர்த்தரோட ஒரு வசனத்துக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கீழ்ப்படிந்திருக்க மாட்டாங்க. அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவருமா இருக்கிறாங்கன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அவங்களுக்கு ஆக்கினை உறங்காதுன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் வாசிக்கலாம். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். ஆமென். என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில் என்று யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? வனாந்தரத்துல கீழ்ப்படியாதவங்களை குறித்து தான் என்ன பண்ணாரு, அவங்களை ஆணையிட்டார். அதனால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போடுச்சுன்றதை நம்ம பார்க்கிறோம். சொந்த ஜனத்தை தப்ப விடாத கர்த்தர் உங்களையும் என்னையும் தப்பிட மாட்டார். ஆகையால் அந்த திஷ்டாங்கத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவுள்னு சொல்லி எழுதியிருக்கு. அதெல்லாம் நமக்கு திஷ்டாந்தமா வச்சிருக்காரு. அவங்க எப்படி அதுல விழுந்து போனாங்களோ அதே போல நீங்களும் விழுந்து போகாதீங்கப்பா, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி அன்புள்ள ஆவியானவர் நம்மளை எச்சரிக்கிறார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டின்மையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயும் இருக்கிறோம். ஆமென். ஆமென். நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் என்ன பண்றோம், கிறிஸ்துக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களா இருக்கிறோம். அது எந்த எண்ணமா இருக்கட்டும். மாம்சத்தின் செய்கைகளை ஆவியின் செய்கைகளால் அழித்தால் பிழைப்பீங்க. அப்போ மாம்சத்துல எந்த எண்ணமும் மேட்டுமையும் இல்ல தர்க்கங்களும் எது உண்டானாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாகன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்படி எழும்புற எல்லா எண்ணங்களையும் நம்ம நிர்மூலமாக்கி கிறிஸ்துக்குள் கீழ்ப்படிந்தா மட்டும்தான் தேவ வசனத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். தேவ ஆவினால நம்ம மேன்மேலும் ஆவியில நம்ம வளர முடியும். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படிதலுக்கும் தக்கதாக நீதி உள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமா இருக்கும். நம்ம தேவ தூதர்களின் நியாயத்தீர்ப்பம் என்று அறியாது இருக்கிறீங்களான்னு அதனாலதான் கேட்கிறாரு. இப்ப நம்ம கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாதலுக்கும் தண்டனையை செலுத்த நம்ம தகுதி உள்ளவர்களா இருக்கிறோன்றதை நம்ம பார்க்கிறோம். எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனோட களவாதிருங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அதனால்தான் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேதுன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி என்ன பண்ணு, அவனுக்கு புத்தி சொல்லுன்னு சொல்லி எழுதி. வேத புரட்டாளனுக்கு 1க்கு 2 முறை புத்தி சொல்லு, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அவனை விட்டு விலகி போன்னு சொல்றாரு. கீழ்ப்படியாம இருக்கிறவங்களுக்கு உக்கிரமான கோபாக்கினை வரும்னு சொல்லி எழுதிருக்கு. வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். ஆமென். சண்டைக்காரராய் இருந்து சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் சொல்லி எழுதிருக்கு. பிசாசோட பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, சண்டைக்காரராய் இருந்து. இவங்க கிட்ட என்ன ஆவி இருக்கிறது நம்ம எதனால அறிஞ்சுக்கலாம், எங்க போனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லார்கிட்டையும் சண்டையும் வாக்குவாதமும் கலகமும் விரோதமும், எங்க வைராக்கியமும் விரோதமும் அங்க இருக்கோ அங்க சகல துர்ச்செயலும் இருக்கு, பிசாசினுடைய செய்கை இருக்குன்றது பேய்த்தனத்துக்கு அடுத்ததுன்னு சொல்லி எழுதிருக்கு. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வசனம் தான் சத்தியம், அதற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிகளுக்கோ, அநியாயம் என்னது, தேவ வசனத்தை புரட்டி வேறொன்றை போதிக்கிறது தான் அநியாயம். அப்படிப்பட்டவங்களை கேட்கிறவங்களுக்கு என்ன இருக்குமா, கீழ்ப்படிகளுக்கு உக்குராக்கனை வரும். அதனாலதான் குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியில் விழுவாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிராராதைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவதுன்னு சொல்லி எழுதிருக்கு. இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் எங்க ஓடிட்டு இருக்குது, இந்த பொருளாசை குறித்து தான் ஓடிட்டு. தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்துல அவங்க என்ன பண்ண முடியாதான், சுதந்திரம் அடைய முடியாதுன்னு சொல்லி எழுதத்துல எழுதிருக்கு. இப்படிப்பட்டவர்கள் நிமித்தம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் கோபாக்கினை வரும்.
அதனால ஒருவனும் உங்களை வீண் வார்த்தையினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி எபேசியர்ல எழுதிருக்கு. வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7-10 வசனங்கள் வாசிக்கலாம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஆமென். ஆமென். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும். அப்போ தேவனை அறியாதவங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் சர்வ வல்லமுள்ள கர்த்தர், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு அறியாதவங்களா இருக்கும். அது இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவ தேவன் என்று அறியாதவங்களுக்கும். எனக்கு இயேசு கிறிஸ்துவ தேவன் தெரியும், இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், ஆனா நான் இன்னமும் கட்டிட சபைக்கு தான் போறேன், இன்னும் மனுஷனை பாஸ்டர் தான் சொல்றேன், எல்லா வசனங்களும் என்ன பண்றேன், நான் பொய் பேசிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் என்ன பண்றேன், சகோதரக்குள்ள கலகம் உண்டாக்குறேன், விரோதமா பேசுறேன், இன்னமும் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தனோ அப்படிதான் நான் இப்பவும் இருக்கிறேன், ஞானஸ்தானத்துக்கு பிறகு எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்வீர்களானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையோட தூதரோடும் ஜுவாலித்து இருக்கிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். என்ன அப்படி ஆகும்னு பாத்தீங்கன்னா, அவர் வரும்போது விசுவாசித்தவங்க அவரை போலே ஆவிக்குரிய சரீரத்துல மாறுவாங்க. விசுவாசிக்காம ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்களுக்கு அவருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவாங்கன்னா நரகத்துக்கு போவாங்கன்னு அர்த்தம். அப்போ செம்மறியாடு வெள்ளாடு நியாயத்தீர்ப்புல அவங்க நியாயத்தீர்க்கப்படுவாங்கன்றதை நம்ம பாக்குறோம். நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டுல துவங்குகிற காலமா இருக்கிறது. முந்தி அது நம்ம இடத்துல துவங்கினால் நம்ம அது சபையில தான் அது தொடங்கும் இல்லையா? தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னமா இருக்குன்னு சொல்லி எழுதிருக்கு. நம்மளே கர்த்தர் நியாயம் தீர்ப்பார்னா, அப்போ சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளே ஆண்டவர் கணக்கு கேட்பார்னா கீழ்ப்படியாதவர்களோட முடிவு எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவராகும்படி ஆவியினாலே என்ன பண்ணுங்க, சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்க. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் போது மாத்திரம் கிடையாது, நான் தூரமாயிருக்கும் போதும் இப்பொழுதும் அதிக பயத்தோட நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும். அப்போ அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்ன பண்ணும், ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. ஆமே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபை உள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே. அப்பா, எங்களோட நீதிகளை நம்பி நாங்க இங்க வரலப்பா. அப்பா, எங்ககிட்ட எந்த ஒரு நீதியும் நியாயமும் எங்க கிட்ட இல்லப்பா. உங்களுடைய மகா இரக்கங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்க அநியாயக்காரரா இருந்தோம், அக்கிரமக்காரரா இருந்தோம், பொல்லாதவர்களா இருந்தோம் கர்த்தாவே. தேவனை அறியாதவர்களா இருந்தோம், பொருளாசை உள்ளவர்களா இருந்தோம், இந்த உலகத்துக்கு விபச்சாரக்காரர்களா இருந்தோம். ஆனா தேவனும் மகா இரக்கமும் கிருபை உள்ளவராய் இருந்து எங்களை எல்லா பாவங்களையும் மன்னித்து எங்களை ரட்சித்திருக்காத்தாவே. நாங்கள் சத்துருக்களா இருக்கும்போது எங்களை தேடி வந்திருக்காத்தாவே. நீ மகா இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், அன்புள்ளவர். அப்பா, நாங்கள் முடிவு புரிந்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வசனங்களிலும் கீழ்ப்படிமுறையா கிருபை செய்தலும் கர்த்தாவே. இப்படிப்பட்ட முன்காலத்துல நாங்கள் இப்படி இருந்தோம் கர்த்தாவே. ஆனா இப்போது தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய கிருபையினால் எங்களை சேர்த்துக் கொண்டிருக்கிற கர்த்தாவே. அப்பா பிதாவே என்று கூப்பிடுறதுக்கான சுவீகார புத்திரத்தை அடைந்திருக்கிறோம் கர்த்தாவே. இது முடிவு பரியந்த நாங்கள் உண்மையும் முத்தமுமா எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படிந்து உங்களுடைய ராஜ்யத்தில் நாங்கள் பங்கு பெற எங்களை முற்றிலுமா ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவங்களுக்கு ஒப்பு கொடுக்குறப்பா. அவர் எப்படி நம்முடைய வருகையில தேவனுடைய ராஜ்யத்துல கொண்டு போறதுக்கான காரியங்களை நீங்க செய்தரலும் கர்த்தாவே. நீர் எங்களுடைய செய்கையா இருக்கிற கர்த்தாவே. உங்களுடைய எண்ணத்தையும் விருப்பத்தையும் எங்களுக்கு உண்டாக்கி நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு போதித்தரலும். எங்களோட கைகளை பிடித்து உங்களுடைய நல் வழியில் எங்களை நடத்தி கொண்டு செல்லும் கர்த்தாவே. எல்லா காரியங்களும் இடத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. முன்னாடி எப்படி எங்களை பாவத்துக்கு சரீரங்களை எப்படி ஒப்பு கொடுத்தோமோ இப்போ நீதிக்கு என்று எங்களுக்கு அடிமையா இடத்துல எங்களை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை நீதியின் வழியில் நடத்துங்கப்பா. உங்களுடைய ராஜ்யத்துல எங்களை கொண்டு சேர்த்தரலும் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையும் என்றென்றும் இயேசுவின் நாமத்துக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.